ஸ்டேஷன் வந்தாச்சு. அதான் ட்ரெயின். இப்போ கிளாக் ரூமில் போயிட்டு இதை வச்சுட்டு நம்ம அப்படியே போக வேண்டியதான். பிளாட்ஃபார்ம் நம்பர் 1 கிளாக் ரூம் இருக்குது. நமக்கு இவர் தான் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ பாய். ஒரு ஆர்மி ஆஃபீஸர். ஸோ நமக்கு எல்லாம் இங்கே சொன்னார் என்னென்ன பண்ணலாம், எப்படி போகலான்னு. இப்போ அதை வச்சுட்டு நம்ம இங்கேருந்து ஷேர் ஆட்டோ இருக்குது, அதில் ஏறி போகும். ஃபைனலாக ஸ்டேஷனில் வந்துட்டோம். போத்கயா ஜங்ஷன் இது. ஒரு ஆர்மி ஆஃபீஸர் நம்ம கூட தான் வந்துட்டுருக்காரு. அவர் தான் இப்போ எல்லாம் சொல்லிட்டுருக்காரு. இங்கெல்லாம் அப்படியே ஜங்ஷன்லேருந்து ஒரு ஆட்டோ ஏறி இருக்கோம். நம்ம வந்து இப்போ விஸ்வநாத் கோயிலில் வந்து நம்ம விடுறேன்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இது. இங்கே ஒரு பெரிய ஃபெசிலிட்டிஸ் இல்லை, பாத்ரூம் எதுவுமே இல்லை. ஸோ அந்த இதுக்கு போனால் ஒரு ஆசிரமம் இருக்குன்னு அங்கே வந்து நம்ம பொருள்லாம் வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ அந்த ஆசிரமத்துக்கு தான் போகிறோம். மார்க்கெட்டு தாண்டி போயிட்டு. ஸோ இங்கே ஒரு தமிழ் ஆசிரமம் இருந்துச்சு. இங்கே வந்து நம்ம இந்த ரூம் வாங்கியிருக்கோம். 650. இங்கே வந்து தமிழ் தெலுங்கு 2 பேருக்காக ஆசிரமம் வச்சுருக்காங்க. இங்கே இந்த தர்ப்பணம் அதெல்லாம் கொடுக்குறாங்கன்னா இந்த இடத்துல ஃப்ரீயாக அவங்க தங்கிக்கலாம். நம்ம எதுவும் பண்ணாததுனால நமக்கு சும்மா ரூம் மட்டும் கொடுத்துருக்காங்க. 650 வாங்கியிருக்காங்க. ஓகே, அதான் நம்ம தங்கியிருக்கிற ஹோட்டலு. ஸோ ஹோட்டல் இல்லை, அது ஒரு ஆசிரமம், பெங்காலி ஆசிரமம். மோஸ்ட்லி தமிழ் தெலுங்கு தான் இருக்காங்க. இங்கேயே வெளில ஒரு தோசை கடை இருக்குது, தோசை இட்லி இருக்குது. நாங்கள் தோசை வாங்கியிருக்கோம். 40 rupees. நம்ம தாத்தா இது விற்றுட்ருக்காரு. ஏதாவது பார்க்குறோம், நல்லா இருந்தால் வாங்குவோம். இங்கே வந்து சாப்பிட்டு அந்த மணி இனிலாம் கொஞ்சம் வாங்கணும். அதெல்லாம் மேலே வச்சுட்டு அப்படியே கிளம்புறோம். அப்புறம் இந்த டெம்பிளுக்கு ஃபஸ்ட்டு போகலாம். இதை பார்த்தா சும்மா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. போத்கயா நல்லா தான் இருக்குது. இங்கே தெரிகிறது தான் விஷ்ணுபாத் டெம்பிள். மோஸ்ட்லி தமிழ்நாடு ஆந்திராவிலேருந்து தான் இங்கே வந்து இந்த தர்ப்பணம் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறாங்க. இருந்து அப்படியே உள்ளே வந்தோன்னா இதுதான் கோயில் என்ட்ரன்ஸ். இங்கே கோயில் உள்ள மொபைல் அலௌடு இல்லை, அதனால் மொபைல்லாம் இங்கே ஸ்டாண்டில் வச்சுருக்கோம். இதுதான் கோயில். நமக்குள்ளே எதுவும் அலௌடு இல்லை. பார்த்தாச்சு, அப்படியே இப்படி போகும். உள்ளே நம்ம எதுவுமே கொண்டு போக முடியாது. நம்ம அங்கே மணி வாங்கணும்ல, அது மாதிரி இங்கே ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. இங்கே நிறைய மாடல்லாம் இருக்குது மணி. ஏதாவது என்ன வாங்கலாம். அடுத்து மணி இப்போ 12 ஆகுது. ஏதாவது என்ன பார்க்கலாம். லஸ்ஸி வாங்கியிருக்கோம். சியர்ஸ். இங்கே தான் சாப்பிட்டோம். நம்ம இருந்த ஆசிரமத்துலேயே ஒரு ஹோட்டல் மாதிரி சின்னதாக இருக்குது. நாங்கள் ஆசிரமத்துக்கு வந்தவங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்மக்கிட்ட காசு வாங்கிட்டாங்க. அந்த கயாஸ்வர் பற்றி இருக்குது. அந்த கயாஸ்வரனால தான் இந்த பேரே வந்திருக்கான். நிதிஷ் இருக்காரு, மோடிஜி இருக்காரு. இந்த ஆட்டோ வந்து ஒரு 450 ரூபாய்க்கு பேசி ஏறி இருக்கும். இல்லை போத்கயா ரிட்டர்ன் இருந்து கூப்பிட்டு வந்துடுறேன்றதுனா இங்கே ஷேர் ஆட்டோவே இருக்குது. ஷேர் ஆட்டோ 30 ரூபா 40 ரூபா தான் வாங்குவோம். ஆனால் இவன் வந்து நம்மளை இருந்து கூப்பிட்டு வரதுனால வாங்கிட்டோம். இப்போது நம்ம ஹோட்டல்லேருந்து சாப்பிட்டு கிளம்பியாச்சு. ஹோட்டல்லையும் வந்து பார்த்தோம்னா 120 எங்ககிட்ட வாங்கினாங்க. ஆனால் அங்கே ஆசிரமத்தில் தங்குறவங்களுக்கு ஃப்ரீயாக. நம்ம டூரிஸ்ட் மாதிரி போனதுனால நம்மக்கிட்ட 120 வாங்கிட்டாங்க ஒரு சாப்பாடுக்கு. 2 பேருக்கு 240 ஆச்சு. அப்புறம் இந்த ஆட்டோ கொடுத்துருக்கோம். ஆட்டோ 450 ரூபா பேசியிருக்கு. இது போயிட்டு அங்கே போயிட்டு நம்மளை 3 மணி நேரம் ஆனாலும் இருந்து கூப்பிட்டு வந்துடுறேன். பார்ப்போம். ஸோ இந்த ஆட்டோ டிரைவர் நம்மளை ஸ்கேம் பண்ணிட்டான். எல்லா இடமும் சுற்றி காட்டுறேன்ட்டு இங்கே வந்து விட்டு 4 இடம் பார்த்துட்டு வா அங்கே நிற்பேன்ட்டான். இதான் மகாபோதி டெம்பிள். இங்கேயும் வந்து மொபைல் ஃபோன்லாம் இங்கே வச்சிடணுமா, வச்சுட்டு உள்ளே போகணும். ஸோ இதுக்கு மேலே நோ கண்டென்ட். மொபைல் வச்சுட்டு கிளம்பலாம். ஸோ இதுதான் மகாபோதி டெம்பிள். இடி மின்னல் பயங்கரமாக இருக்குது. எப்போ வேணுமோ மழை வரலாம். உள்ளே ஃபோன் அலௌடு கிடையாது. போயிட்டு வந்தாச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1 hour ஆயிருக்கும். ஸோ இங்கே வந்து இன்னொரு டெம்பிள் இருக்குது, ஜெகநாத் டெம்பிள். அங்கே போனால் கொஞ்சம் வியூ இது நல்லாவும் தெரியும். அங்கே இப்போது தர்ஷன் முடிச்சுட்டு வந்துட்டோம். வந்துட்டு மொபைல் லாக்கரில் தான் மொபைல் எல்லாம் வைக்கணும். உள்ளே எதுவுமே அலௌட் கிடையாது.
ஸோ ஃபோட்டோ வீடியோ எதுவும் எடுக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் உள்ள மெடிடேஷன்லேயே உட்காந்துச்சு. அப்படியே அந்த புத்தா இன்லைட்டாக அந்த ட்ரீக்கு அடியில் நாங்களும் உட்காந்து ஏதாவது தெரியுதா அப்படின்னு மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எதுவும் தெரிஞ்சா 4 மாங்க் இருந்தாங்க. 4 மாங்க் இருந்தாங்க. அந்த ட்ரீலேருந்து வந்து அப்படியே விழுந்த ஒரு இலையை வந்து ஒரு மாங்க் வச்சுருந்தாரு, எடுத்தார். நாங்கள் கேட்டோன்னே சரி எங்களுக்கு கொடுத்துட்டு போய் தொலைன்னு விட்டு சரி நாங்கள் 2 பேரும் ஆளுக்கு ஒரு இலை அவர்கிட்ட இருந்து வாங்குவோம். நல்லா இருந்துச்சு உள்ள. இதுதான் டெம்பிள். இதுக்குள்ளே தான் அந்த ட்ரீ இருக்குது. பின்னாடி பார்த்தா தெரியுது இல்லை, அதுதான் அந்த ட்ரீ. இது ஜெகநாத் டெம்பிள் ட்ரீ எதிரில் இருக்கும். இது ஜெகநாத் டெம்பிள். இங்கே அப்படியே இங்கே வந்து போதுங்க அங்கே இதுதான் அந்த ட்ரீ. இல்லை இது வந்து 7th டே உட்காந்த ட்ரீ. அதுதான் வந்து என்லைட்மெண்ட் ஆன ட்ரீ. கரெக்டாக அந்த பில்டிங்க்கு பின்னாடி இதுவும் ஒரு ட்ரீ தான். பட் இது என்லைட்மெண்ட் ஆனது கிடையாது. அதுக்கப்புறம் உட்காந்த ட்ரீ தான். அந்த பில்டிங்க்கு எதிரில் இருக்கிறது தான் கரெக்டாக என்லைட்மெண்ட் ஆன ட்ரீ. அதை சுற்றி ஒரு கோல்டன் மாதிரி இது போட்டு நல்லா பூஜைலாம் பண்ணி பயங்கரமாக இருந்துச்சு உள்ள. ஆனால் உள்ளே எதுவும் எடுத்துகிட்டு போக முடியாது. ஜெகநாத் டெம்பிள். இதுதான் ஜெகநாத் டெம்பிள் உள்ளே இருக்காரு. பொட்டு வச்சு விட்டாங்க. இங்கே மழை வர ஆரம்பிக்குது இப்போ தான். அதுக்குள்ளே நம்ம கிளம்பி போகணும். மழை வருது. ஆட்டோக்காரனுக்கு ஃபோன் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியதான். இங்கே மழை வர ஆரம்பிச்சிருச்சு. இதோ அந்த கடையில் தான் கிஃப்ட் வாங்கணும் கொஞ்சம். அது எல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டாங்க. நல்ல மழை. ஆட்டோக்காரனை இங்கே வர சொல்லியிருக்கோம் என்ட்ரன்ஸ்க்கு. வரேன்னா பார்ப்போம். அப்படியே மழையில் கொஞ்சம் நனைஞ்சிக்கிட்டு தான் போகணும் போல இருக்குது. அப்படியே போவோம். இங்கே திடீர்னு மழை நல்லா வேகமாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆட்டோக்காரன் கரெக்டாக வந்துட்டான். வேறு இடம் இங்கே மோனாஸ்ட்ரிலாம் இருக்குது. ஆனால் நம்ம அங்கே தான் போகல. மழை வேறு வந்துருச்சு. அதனால் அப்படியே பேக்கப் தான். போதிகையாகவும் அதுவும் பார்த்துட்டோம். மோனாஸ்ட்ரி நிறைய இருக்குது, சுற்றி பார்க்கலாம். ஆனால் நமக்கு டைம் எப்போ இருந்தாலும் மழை இருக்குது. கொடையும் இல்லை, கொடையும் அங்கே தொலைஞ்சிருச்சு. அதனால் ஆட்டோ வர சொல்லிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறோம். போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம பேக்கப் பண்ண வேண்டியதான். இப்போ நம்ம கயா மார்க்கெட்டில் இருக்கோம். ஓகே மார்க்கெட்டு இங்கே எல்லாமே கிடைக்கும். எல்லா ஸ்பெஷல் இங்கேயும் இருக்கும். கொஞ்சம் நல்லா வாரணாசி அளவு இல்லை. பட் இங்கே கொஞ்சம் இந்த இடத்துல தான் நல்லா கூட்டம் ஜெயிச்சு இருக்கும். மற்றபடி இங்கே கூட்டம்லாம் கொஞ்சம் கம்மி தான். டெம்பிள்லாம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பெரிய கூட்டம் அப்படின்னு பார்க்கல. நல்லா இருக்கும். மழை அழகாக வந்து மத்தியானம் சரியான வெயில். அந்த வெயிலில் இருந்து இப்போ பார்த்தா கொஞ்சம் நல்லா சில்லுன்னு இருக்குது. பார்ப்போம். கொல்கத்தாவில் கொட்டுறோமா மழை அடித்து எங்கேயும் போக முடியாமல் ஆகிட்டு கஷ்டம். இப்போ நமக்கு 9 மணிக்கு ட்ரெயின். இங்கேருந்து 9:40க்கு தான் ஆட்டோ ஏறி இருக்கும். 8:40க்கு ஏறி இருக்கும். இங்கேருந்து பையா வந்து நம்மளை அடித்து பிடிச்சி விட்றேன்னு போகிறாரு. சரி ஒரு 2 ரேப் மட்டும் வாங்கிட்டு கடைன்னு ஓடிட்டு இருக்கோம். ஒரு 10 நிமிஷத்தில் போயிடலான்னு நினைக்கிறேன். ரன்னிங்கில் தான் பிடிக்கணும் ட்ரெயினை. பார்ப்போம். மேடு பள்ளத்தெல்லாம் ஏற்றிட்டு போயிட்டு இருக்கிறது. இந்த இடம் நல்லா சிட்டி மாதிரி இருக்குது. இதுதான் மெயின் ஏரியா போல. அங்கே எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய கடையாக இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஒரு ஷார்ட்கட்டில் வந்து அடிச்சு நவுத்திட்டு வந்து நம்மளை கூகுளில் காட்டினதை விட ஒரு 5 நிமிஷம் முன்னாடியே வந்து விட்டான். ஸோ ஸ்டேஷன் வந்தாச்சு. ஆனால் ஸ்டேஷனுக்கு பின்னாடி விட்டான். ஏதோ ஒரு ஷார்ட்கட்னு இங்கேருந்து அப்படியே உள்ளே போயிடு அப்படின்னா இதான் வந்துட்டுருக்கோம். இன்னும் ட்ரெயின் வரல. ட்ரெயின் ஒரு 2 ஸ்டேஷன் தள்ளி இருக்குது. ஆனால் வந்துடும். நம்ம போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும்.